ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 444 கோடியே 77 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற 621 திட்டப் பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பல்வேறு துறைகளின் சார்பில் 2637 பயனாளிகள் தன்னை சுற்றி இருப்பவர்களை கைது செய்து அதன் மூலம் தனக்கு தமிழக காவல்துறை நெருக்கடி கொடுப்பதாக சாட்டை துரைமுருகன் கைது குறித்த கேள்விக்கு சீமான் பதிலளித்துள்ளார். கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்ணுறீங்க? இப்போ நான் பாடுறேன், எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, போடு பாப்போம், போட்டு உள்ள வை. பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தது பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்போ வந்தது? முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா? உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பேசுனதில் என்ன, ஐயா ஸ்டாலின் பேசுனதெல்லாம் இருக்குது, எடுத்து அனுப்பட்டா? நீங்கள் பேசலாம், அது கருத்துரிமை. நாங்கள் பேசுனா அது அவமதிக்கிறது. எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது? உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா? கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க? கொலை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலையெல்லாம் பாயாத அந்த வழக்கு, சட்டம், கைது, ஒரு பேசுறது மேடையில். இப்போ எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் வாக்காளர்களுக்கு பணம் பரிசு கொடுத்தது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அதிகாரிகள் முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நுழைவு வாயிலில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென மயங்கி விழுந்ததாக கூறி கவுன்சிலர் பாண்டி கண்ணுவும் பெண் ஒருவரும் கண்ணை மூடி படுத்துக் கொண்டனர். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதையடுத்து அவர்களுக்கு தண்ணீர் தெளித்த போது எழுந்த பாண்டி அருகில் படுத்திருந்த பெண் மீதும் தண்ணீர் தெளிக்க சொல்லிவிட்டு மீண்டும் படுத்துக் கொண்டார். பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் கவுன்சிலர் மயங்கி விழுந்ததை வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாராணி கண்டுகொள்ளவில்லை என கூறி மற்ற கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்தனர். போலீசார் மது வாங்கி கொடுத்ததால் 2 பேர் மீது பொய் வழக்கு போட துணை போனதாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் புகார்தாரர் மன்னிப்பு கோரியதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இருவருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நாராயணன் என்பவரை தாக்கியதுடன் கத்தியை காட்டி மிரட்டி தங்கச்சேனை பறிக்க முயன்றதாக முருகன், பாபு ஆகிய இருவர் மீதும் வீரவநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அவர்கள் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள நிலையில் தங்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறி ஜாமீன் கேட்டு இருவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். நீதிபதி நக்கீரன் முன் ஆஜர்படுத்தப்பட்ட நாராயணன் போலீசார் தமக்கு மது வாங்கி கொடுத்ததாகவும் கையெழுத்து போட மறுத்தால் தம்மை அடிப்பார்கள் என அஞ்சி கையெழுத்து போட்டதாகவும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரினார். செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தால்தான் குற்றவாளிகள் திருந்துவார்கள் என கூறிய நீதிபதி ஒருவர் மீது 20 வழக்குகள் உள்ளன, 30 வழக்குகள் உள்ளன என கூறுவது காவல்துறைக்கு பெருமை அல்ல என கண்டித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு அரசு நிர்வாகமும் தெரியவில்லை, அரசியலும் தெரியவில்லை என அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். பெரம்பலூரில் 2000 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கிய பின் பேட்டியளித்த அவரிடம் இலவச பேருந்துகளால் தான் போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்குவதாக பிரேமலதா கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கிண்டல் செய்வதை விட்டுவிட்டு பிரேமலதா மக்கள் பணியாற்ற வர வேண்டும் என கூறினார்.
திமுக அரசு 11 வழக்குகள் போட்டு தன்னை முடக்க நினைத்ததாகவும், ஆனால் நீதிபதி தன்னை விடுதலை செய்துவிட்டதாகவும் நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் என் மீது ஒரு 11 வழக்குகளை போட்டு முடக்க நினைத்தது. அதே போல மீண்டும் ஒரு வழக்கை போட்டு பொய் வழக்கை போட்டு முடக்க நினைத்தது. நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம். அப்பட்டமான இது பொய் வழக்கு. இது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து தரக்குறைவாக விமர்சித்து பாடியதாக சாட்டை துரைமுருகனை திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருச்சி 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்ற காவலுக்கு செல்ல தேவையில்லை என கூறி அவரை நீதிபதி விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாட்டை துரைமுருகன் தாம் பாடிய பாடல் அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் 31 ஆண்டுகளாக பாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ரிமாண்டர் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்க நீதிமன்றத்துக்கு உடனடியாக நாளைக்கு போகிறோம். இந்த எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் செல்லாதுங்க. ஏன்னா இந்த எஃப்ஐஆர்ல எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. ஆனா என்னை SC/ST அப்படிங்கிற ஒரு PCR சட்டத்தில் என்னை முடக்க பார்த்து திமுக அரசு, அது அப்பட்டமான சட்டத்திற்கு புறம்பான வழக்கு. அந்த பாடல், நான் பாடிய பாடல் என்பது அதிமுக 31 ஆண்டு காலமாக அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் பாடப்படுற பாடல், சமூக வலைதளங்களில் இருக்கிற பாடல். அதை நான் மேற்கோள் காட்டி பாளையங்கோட்டை சிறைநிலை அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் உதயநிதி அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் திமுக கட்சியை வளர்த்தது. அப்படி இப்படி ஒரு பாடல் இருக்கு. இதை அண்ணன் சீமான் பாடியிருக்காரு. இது அதிமுகவோட பாடலும் மேற்கோள் காட்டி தான் பேசினேன். நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல. ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்தி என் மீது வழக்கு போட்டாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு விஜய் பிரபாகர் நன்றி தெரிவித்தார். குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் நான் தோல்வியை நழுவிட்டிருந்தாலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் நான் குடியேறி இருக்கேன். நீங்க ஆணித்தனமாக நம்புறேன். இந்த மாதிரி காமராஜ் ஐயா தோல்வி அடைந்த விருதுநகருக்கு தேர்தலுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சின்ன பையன் உங்க முன்னாடி கடைசி ராத்திரி 2 மணி வரைக்கும் உங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த அஇஅதிமுக தேமுதிக கூட்டணி இன்னைக்கு அந்த ஒரு தொகுதியை மொத்த இந்தியாவே இன்னைக்கு பார்க்க வச்சிருந்தாங்க. பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தல்கள் என்றுமே நியாயமாக நடக்காது என்றார். ஈரோடு பை எலெக்ஷன் தேமுதிக நாங்கள் தனியாக நிற்கிறப்ப நான் போய் பிரச்சாரம் செய்கிற போது எங்கேயுமே ஆட்கள் இல்லை. ஒவ்வொரு திமுக கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான 100கணக்கான பெண்களும் எல்லாருமே அடைச்சி வச்சுருந்தாங்க எல்லா பக்கமும். ஸோ இது ஒரு நியாயமான தேர்தல். என்றைக்குமே பை எலெக்ஷன் தேர்தல் நடக்காது. அதுக்காக தான் இன்றைக்கி அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிலாம் இன்றைக்கி புறக்கணிச்சிருக்கோம். கள்ளுக்கடைகளை திறப்பதில் பல பிரச்சனைகள் உள்ளதால் பல துறைகளிடம் பேசி ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மதுக்கடைகளே இருக்கக்கூடாது என முதலமைச்சர் விரும்புவதாகவும், ஆனால் அதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். ஆனால் இருக்கிற சூழ்நிலை என்ன, எத்தனை வருஷமா அது பிராக்டிஸில் வந்துருச்சு. இது மாதிரி பல சிக்கல்கள் எங்களுக்கு நடைமுறையில் இருக்கு. சொல்றவங்களுக்கு அது புரியும். எனவே படிப்படியாகத்தான் அது எல்லாம் சரி செய்வதற்கான, அதனால தான் இப்போ கடையை மூடிட்டா மட்டும் எல்லாம் நடக்காது. பொதுமக்களை அதற்கு தயார் பண்ணணும். அதுக்கு யார் இப்பொழுது பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்க அதை தயார் பண்ணணும். அதற்கான ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. பெரம்பலூரில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வந்த 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் பிடிக்க வந்தபோது விஜயராஜ், ஆனந்த் என்ற முருகானந்தம் ஆகிய அவ்விருவரும் சுவர் ஏறி குதித்து தப்ப முயன்றபோது கீழே விழுந்ததில் கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறி பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் மாவுக்கட்டு போடப்பட்டது.